வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசூடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்காக ரூபாய் 450 கோடி மதிப்பில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சாலைகள் கூட சீரமைக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கி நல்ல தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் ரூபாய் 13 கோடி உள்ளது. இதில் முதல் கட்டமாக தீபாவளிக்குள் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, சர்க்கரை வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணன்குமார் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்ட சத்ய சுந்தரம் முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதில் புதுச்சேரி ஐபிஎஸ் அதிகாரிகளான சீனியர் எஸ்பிக்கள் மணிஷ், ஸ்வாதி சிங் இருவரும் அருணாச்சல பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டனர். டெல்லியில் பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரி சத்ய சுந்தரம் புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்டார். புதிய டிஐஜியாக பொறுப்பேற்ற சத்ய சுந்தரம் முதல்வர் ரங்கசாமி சட்டசபை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதுபோல் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரையும் சந்தித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே டிஐஜியாக பிரிஜேந்திரகுமார் யாதவ் பொறுப்பில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள ஹோமியோபதி மருத்துவமனையில் சிறுநீரக கல்லை கரைக்கும் சிகிச்சை விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்றும், இதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கி உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி மருத்துவர் பிரபாத் திவாரி, புதுவை அரசின் ஆயுஷ் இயக்குநர் ஸ்ரீதரன் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் மாதப்பன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மத்திய அரசின் உதவியுடன் கடந்த 10 நாட்களில் ஆயுஷ் மற்றும் ஹோமியோபதி முறை மூலம் மக்களுக்கு நவீன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கான எலும்பு தேய்மான பிரச்சினை குறித்து புதுச்சேரியில் சத்யா நகர், வெண்ணிலா நகர், மூலகுளம், முத்திரையர்பாளையம் ஆகிய இடங்களில் பரிசோதனை முகாம்கள் நடைபெற உள்ளன. அதேபோல ஆயுஷ் சிகிச்சையில் முதியவர்களுக்காக வயோமித்ரா திட்டத்தில் மூட்டு வலி, கை, கால் வலி பிரச்சினைக்கான பரிசோதனைகள் முகாம் 22 இடங்களில் நடைபெற உள்ளன. புதுச்சேரி பூமியன்பேட் பகுதியில் உள்ள ஹோமியோபதி சிகிச்சை மையத்தில் சிறுநீரக கல் கரைப்பு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது. அதற்கான ஸ்கேன், எக்ஸ்ரே ஆகிய சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும். சிறுநீரகத்தில் 10 சென்டிமீட்டர் வரையுள்ள கற்களை கரைக்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தற்போது புதுச்சேரியில் 1000 நோயாளிகளில் 10 பேருக்கு சிறுநீரக கல் பிரச்சினை இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. ஆகவே ஹோமியோபதியில் சிறுநீரக கல் சிகிச்சை அளிப்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்றனர். இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் 7000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் நாரா சைத்தன்யா, கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமின்றி இருக்க வேண்டுமென அறிவுறுத்திய அவர், வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் தலைவர் 1 மற்றும் உறுப்பினர்கள் 6 என கௌரவ அடிப்படையில் 7 பதவிகள் நிரப்பப்பட உள்ளது. இப்பதவிக்கு புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வசிப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதில் தலைவர் பதவிக்கு விண்ணப்பிப்போர் 65 வயதுக்கு மிகாமலும் உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிப்போர் 60 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். தலைவர் பதவிக்கு மதிப்பூதியம் மாதம் ரூபாய் 15,000 வழங்கப்படும். உறுப்பினர் பதவிக்கு ஒரு அமர்வுக்கு மதிப்பூதியமாக ரூபாய் 600 வழங்கப்படும். இப்பதவிக்கு குழந்தைகள் நலனை மேம்படுத்துவதற்காக சிறந்த பணிகளை செய்தவர்கள் மற்றும் கல்வி, குழந்தைகளின் ஆரோக்கியம், பராமரிப்பு, நலன் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி, சிறார் நீதி, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, குழந்தை உளவியல், சமூகவியல், குழந்தைகள் தொடர்பான சட்டங்கள் உள்ளிட்ட பிரிவில் ஏதாவது ஒன்றில் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் wvcd.py.gov.in மற்றும் www.py.gov.in என்ற இணையதளத்தில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகிற நவம்பர் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க விரும்பும் பதவியை குறிப்பிட்டு இயக்குனர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி வாரிய வளாகம், புதிய சாரம், புதுச்சேரி 13 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இத்தகவலை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆறு சிட்டி லயன்ஸ் சங்கம் சார்பில் 500 பனை விதைகள் நடப்பட்டது. பாண்டிச்சேரி ஆறு சிட்டி லயன்ஸ் சங்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பின்னாச்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள தாங்களில் 500 பனை விதைகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் லயன் சீனிவாசன், செயலாளர் லயன் கபீர், பொருளாளர் லயன் அரிதாஸ், மண்டல தலைவர் லயன் வடிவேலு, வட்டார தலைவர் லயன் வரதராஜன், மாவட்ட தலைவர்கள் லயன் ஜனார்த்தனன், லயன் பால்ராஜ், லயன் முரளி, லயன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பாலு நாயுடு, திருவேங்கடம், லட்சுமி நாராயணன், பாண்டியன், பாலகிருஷ்ணன், ரவி, ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பனை விதைகள் விதைப்போர் சங்க தலைவர் திரு ஆனந்தன் தலைமையில் அவருடைய குழுவினர் பனை விதைகள் விதைப்பதற்கு உறுதுணையாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்வு முகாம் நடத்த வேண்டும் என சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமை தாங்கினார். எஸ்பிக்கள் லட்சுமி சௌஜன்யா, பக்தவச்சலம், வீரவல்லவன், வம்சிதர் ரெட்டி மற்றும் அனைத்து போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா பேசுகையில், போலீசாரின் தீவிர ரோந்து மற்றும் அடிக்கடி நடத்தப்படும் வாகன சோதனைகள் மூலம் திருட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதனால் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். பெண்களை கேலி செய்தல், பொது இடத்தில் மதுபானம் குடிப்போர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பள்ளி, கல்லூரிகள் அருகில் சிகரெட், புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை ஒழிக்க வேண்டும் என்றார். மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும். அதில் எஸ்பிக்களும் கலந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு சீட் ஒதுக்கீடு கிடைத்த மாணவர்கள் வரும் 10ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாராமெடிக்கல் படிப்புகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு, பிற மாநிலத்தவருக்கான ஒதுக்கீடு மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கு ஆன்லைன் மாப் சுற்று வரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டு ஆட்சேபனை பெறப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் அடிப்படையில் குறைகளை நிவர்த்தி செய்த பிறகு பாராமெடிக்கல் படிப்புக்கான மாப் சுற்று தற்காலிக சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் டாஷ்போர்டில் உள்நுழைந்து சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் வருகிற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனைத்து அசல் சான்றிதழ்கள், தேவையான கட்டணம் மற்றும் சீட் ஒதுக்கீட்டு உத்தரவை கல்லூரியில் சமர்ப்பித்து சேர வேண்டும். வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் சென்டாக் உதவி மையத்தை 0412655557 மற்றும் 26555571 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார்.
அமலர்பவம் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெயர் பலகையினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அமலர்பவம் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி 15ஆம் ஆண்டு வினாடி வினா போட்டிகள், ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் துவக்கம் மற்றும் பரிசளிப்பு விழா நடந்தது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 232 மாணவர்கள் பங்கேற்ற வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. மாலையில் நடந்த விழாவில் அமலர்பவம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸின் பெயர் பலகையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து பள்ளி சீருடையை அறிமுகப்படுத்த முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் பெற்றுக் கொண்டார். பள்ளி தாளாளர் லூர்துசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் பற்றி ஆவணப்பட குறுந்தட்டு வெளியிடப்பட்டது. பள்ளியில் 25 ஆண்டுகள் பணியாற்றி ஆசிரியர்கள், ஊழியர்கள் 20 பேருக்கு 4 கிராம் தங்க காசுகள் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான சுழற்கோப்பை புனித பேட்ரிக் பள்ளிக்கு வழங்கப்பட்டன. புதுவை மாநிலத்தில் அரசு தொடக்க பள்ளிகளுக்கு தேர்வான ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி இன்று நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் காரைக்கால், மாஹேவில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளுக்கு புதிதாக 140 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது. புதுவை பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடங்கிய சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர தவறினால் எவ்வித அறிவிப்புமின்றி தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், தேவையான சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறியவர்களின் தேர்வும் ரத்தாகிவிடும் எனவும், சான்றிதழ் சமர்ப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்படாது என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது குறித்த 2 நாள் பயிற்சி முகாம் துவங்கியது. மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் பயிற்சித்துறையின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அனைத்து துறை அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் புதுச்சேரி அரசு ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் சார்பில் பே சாப்ட் போர்ட்டலில் தகவல் தொகுப்பு பதிவேற்றம் தொடர்பான 2 நாள் சிறப்பு பயிற்சி முகாம் நேற்று துவங்கியது. தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் சிராஜ் மீனா துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடந்த பயிற்சி முகாமில் பே சாப்ட் போர்ட்டலில் இருந்து அரசு ஊழியர்களின் தகவல்களை பதிவேற்றம் செய்வது குறித்து காணொலி மூலம் விளக்கப்பட்டது. திறந்த பதிவு திருத்தம், இமெயில் உருவாக்கம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பயிற்சி முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் 65 விளையாட்டுகளில் பங்கேற்று சாதனை படைப்பவர்களுக்கு அரசு பணியில் 5% இடஒதுக்கீடு வழங்க வழிமுறைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விளையாட்டு இளைஞர் நலத்துறை செயலர் அமர்நாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலம் சுற்றுலா ஆன்மீகத்திற்கு புகழ் பெற்றது. தற்போது தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த உள்கட்டமைப்புகளும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது குரூப் சி அரசிதழ் பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளோம். கடந்த செப்டம்பர் 23 வெளியான அரசாணைப்படி இந்த வழிகாட்டுதல்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன்படி சிறந்த விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும், 65 விளையாட்டு போட்டிகளில் சர்வதேச, தேசிய அளவில் சாதிக்கும் வீரர்களுக்கு கூடுதல் புள்ளிகளும் வழங்கப்படும். இது தொடர்பான விவரங்களை பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்வது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னீர் திருமுறை கொடுத்த விழா புதுச்சேரி அடுத்த அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாதக்கடிப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னீர் திருமுறை கொடுத்த விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இக்கிராமத்தில் உள்ள திருவடி நீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான், நால்வர் பெருமக்கள், ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மேலத்தாள வாத்தியங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜராஜன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னீர் திருமுறையும் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதோர் பாகம் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியது போல்
குழந்தைகளுக்கு சங்குப்பால் ஊட்டும் விழா மற்றும் திருநீற்றின் பெருமையை பறைசாற்றும் திருநீற்று கோவில் வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்று திருமுறைகளும் சிவ மந்திரங்களும் பாராயணம் செய்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவனடியார்கள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். கதிர்கமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கதிர்கமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 131 இடங்களில் 127 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள இடங்களுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளது. அன்று மதியம் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் அறிமுக நிகழ்ச்சி நடக்கிறது என கல்லூரி டீன் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.